குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜா. இப்ப பிசினஸ் ரொம்ப டல்லாகி போயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கே முடியாத நிலைமை. இந்தாங்க, இதை வச்சுங்க. வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த போதும் என் கண்ணுல இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கமா. டாடி டாடி டாடி, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, அவங்க வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு குட்டி பாப்பாவை மணிக்கிட்டாங்களா? என்னங்க, நீங்க ஆபீஸ்க்கு போனதும் ரஹீம் அங்கிள் இங்க வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆஷாவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சீட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாவது டொனேஷன் கொடுக்கணுமா? போன வருஷமே அவளை ஸ்கூல்ல சேர்க்க முடியல. இந்த வருஷம் எப்படியாவது அவளை சேர்த்தாகணும். பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. போய் எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு வேலை போயிடுச்சு. நாளையில இருந்து வேற ஏதாவது வேலை தேடணும். பசி, பட்னி, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனா மேரியும் என் குழந்தைய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏத்த இருக்க இருக்குதான் செய்யும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். கவலைப்படாத, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, நீ உட்காரு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். கம். ஏய் மிதிடா. ஏண்டா சாப்பிடலையா? உட்கார்றா. சும்மா இருமா. ஹாய் ஆஷா டார்லிங். வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஓ. ஆஹா, மெதுவா மெதுவா. இது எப்படி இருக்கு? இது ஆஷா ஸ்டைல். நல்லா இருக்கு. ஓகே, பிஸ்கட் ஃபார் யூ. தேங்க் யூ. வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. தேங்க் யூ. ஆஷாமா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம்தான் ஏதாவது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும். வரேன்டா. மேரி, நான் வரேம்மா. இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, இப்பதான் 2 பேரும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வரோம். ஆஷா, டாடா, பாய். அங்கிள். ஓ, இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. ராஜா, ஒரு நிமிஷம் வா. என்னடா இது? வேண்டாம். பரவாயில்லடா, நான் தானே கொடுக்குறேன். வச்சுக்க. டேக் இட் யார். இட்ஸ் ஓகே. பாவம் டேடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது.
அது அவங்கவுங்க தலையெழுத்துமா.